கருப்பசாமி மறுபடியும் காங்கயம் போயிடுச்சு. இப்போ இட்லி கடை வச்சுருக்கிறது யாருப்பா? இட்லி கடை. இட்லி கடை வச்சுருக்கியா? போய் காலில் விழுந்துட்டு வா. சாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, சரி சரிப்பா, தேவையில்லாத வேலைகளெல்லாம் ஒரு சில வேலைகளெல்லாம் செஞ்சு இப்போ தொழிலும் செய்ய முடியாமல் குடும்பத்தோடு வாழவும் முடியாமல் இப்போ தனியாக வந்து நிற்கிறிய மகளே, அப்படியே இல்லையா? இப்போ இது யார் செஞ்ச தப்புன்னு நீ சொல்லு. அதனால் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கருப்பசாமி உனக்கு கொடுக்கணுமா? கொடுத்து அவனோட சேர்த்து வைக்கணுமா? ஆமாம் இல்லை, ரெண்டில் ஒன்று பதில் பேசு. சேர்த்து வச்சிடணும். போய் காலையில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி அவனுக்கும் இப்போ பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. காதுக்கு வந்துச்சா வரலையா? வந்துச்சு. அதனால் கருப்பசாமி, எனக்கு நல்லபடியாக எனக்கு குழந்தையும் ஒன்று இருக்குது, அதனால் இப்போ ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியாது. அதனால் கருப்பசாமி நல்லபடியாக அவனை சேர்த்து என் கூட வாழ வைக்கணும். எத்தனை போய் பேசியிருப்பாங்க உங்கள்கிட்ட? பேசினானே பேசலையா? சரி, போய் பேசாமல் எப்படி விட்டு போட்டு போனேன்? உண்மை பேசியிருந்தா கூட இருக்கணும்லவன். அப்போ போய் பேசினானா இல்லையான்னு சொல்லு. அதனால் கருப்பசாமி சொன்னதெல்லாம் நம்பி இப்போ ஏமாந்துட்டோம். அதனால் கருப்பசாமி என்ன 3 மாதத்துக்குள்ளே 90 நாள் முடியணும். சரியா? 3 மாதத்துக்குள்ளே நான் செஞ்சது தப்பு தான். அவன் பொண்ணு பார்த்தாலும் சரி. அதனால் குழந்த எத்தனை வயசில் இருக்குது? 3.5 வயசில் இருக்குது. 4 வயசு முடிகிறதுக்குள்ளே நீ நினச்சத மாதிரி உன் கூட மறுபடியும் வந்து அவன் சேர்ந்துருவான். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி. அதனால் எந்த பொருளும் திருப்பி கொடுக்கலாமா, அவன் வாங்கி கொடுத்த பொருளை அப்படின்னு ஓடுதான் மனசில். அதனால் திருப்பி கொடுக்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு எதுவும் இல்லை. அதே போல் கூட சகோதரன் வந்து அவனும் கிளம்பி போயிட்டானே போலியா? அதனால் கருப்பசாமி, நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாக வேலைக்கு ஆள் அமைச்சு கொடுத்து நீ கடை போடுறது நீ போட்டு வியாபாரம் பண்ணு. அடுத்த 3 மாதத்துக்குள்ளே நீ எதிர்பார்த்த மாதிரி அவன் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு அதே இடத்துல வந்து உங்கூட பழையபடி உங்கூட குடும்பம் நடத்தி வெளியில் தெரிகிற அளவுக்கு நல்லபடியாக வாழ வச்சு தாலி கட்டுனா போதும்ல. நான் கருப்பை அமைச்சு தரேன், அது வரைக்கும் என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் காரணம்பேட்டை போயிடுச்சு. இதில் ஆட்டோ ஃபைனான்ஸ் வச்சுருக்கிறது யார்? உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, நல்லபடியாக திருமணம் முடிக்கணும்ப்பா. முடிச்சாச்சு இல்லையா? முடிச்சாச்சு. நல்லபடியாக தொழில் ஓடணும். அதனால் ஒரு சின்னதாக ஒரு விபத்து நடந்துருச்சு. இது என்ன காரணம்னு எனக்கு தெரியணும். அப்படி தானே? தெரியணுமா தெரியக்கூடாதா? சரி, அப்படியாப்பா, எதுவாக இருந்தாலும் சொல்லிடலாம்ல. நீ சொல்லிடலாம்ல, தெரிஞ்சுக்கலாம்ல. போய் காலைல விழுந்துட்டோம். பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி. அதனால் கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை மறுபடியும் ஓடி போய் சுற்றிட்டு பார்த்துட்டு வந்தேன். அதனால் உயிர் பயம் காட்டுச்சா காட்டலையா? அதனால் அடுத்த வாழ்க்கையிலையும் பயம் வந்துடும். உசுறு பயம் வர்றது எதுக்கு? சப்போர்ட்டு தாயின் தகப்பனா கருப்பசாமி நான் இருக்கேன். சரியா? அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்னால் மறுபடியும் அடுத்தும் இன்னொரு பிரச்சனை வரும் அப்படின்னு என் சகோதரன் சொல்கிறேன். என்ன பண்ணுறது? 2 பேரும் தான் எனக்கு பதில் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஷிப்னால் மறுபடியும் ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை உருவாகும். அதனால தான் முதல்லையே மரண பயத்தை நான் காட்டியிருக்கேன். கார் நொறுங்கினதுக்கு உசுரோடு இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு ஊரே வந்து பார்த்துருக்குமே. பார்த்துச்சா இல்லையா? அதனால் ஒரு பின்னூசி அளவு கூட காயம் ஆகிறதுக்கு கருப்பசாமி நான் விடலை. பயம் வந்துச்சா வரலையா? யாருக்கு முதல்ல 2 பேர்த்தில் பயம் வந்துச்சு? உனக்கு தானே. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்னால பிரச்சனை உனக்கு தான் வரும் அப்படின்னு என் சகோதரன் சொல்கிறேன். என்ன பண்ணுறது? அதனால் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, உப்பு இருக்கிறதா இருந்தாலும் சரி, கிளாஸ் மட்டும் இருந்தாலும் சரி, பாஸ்வேர்டு தாண்டி உள்ளே வரக்கூடாது. சரியா? நீயும் அதை பற்றி பேசக்கூடாது. அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன். ஒரு பெண்ணு ஒரு ஆண், ஜாதியில் வந்து முஸ்லீம் ஒன்று, இன்னொரு பொண்ணு இருக்கா. அவங்க 2 பேர்த்தினால நெருக்கமாக நீ பழகிறது ஜாலியாக தான். ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனை மறுபடியும் வந்துடுமே மகளே. என்ன பண்ணுறது? நீ வந்து புதுசு, அப்படி தானே? அதனால் கல்யாணம் ஆகி இப்போ 1 மாதம் ஆச்சா? ஆகலை. அதனால தான் முதல்லையே ஒரு மரண பயத்தை கருப்பை நான் காட்டினேன்.
இந்த மாதிரி மறுபடியும் இன்னொரு பிரச்சனை வந்துடும். அப்படிங்கிறனால முன்கூட்டியே கவனமாக இருக்கணும். அதுக்கு 2 பேரும் நீ தான் என்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு போகணும். என்ன பண்ணுவேன் நீ சொல்லு. சரி, அதில் எந்த வித பேச்சு மாற மாட்டில்ல. இது மறுபடியும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையிலேயே பிரச்சனை வந்துடும். நான் ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்தேன், தகப்பனும் தாயும் ஓடி போய் பார்த்தேன், அவ்வளோ வலுவாக ஒன்றும் என் கண்ணுக்கு எதுவும் தென்படலை. அதனால் நீ குடும்பத்தை எடுத்து நிறுத்தணும் அப்படின்னா நீ ஒருத்தி தான் இருக்கணும். அப்படி தானே? பேரை கெடுக்கக்கூடாது, நல்லபடியாக வாழணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதுதான் ஒரே வழி. அதனால தான் நான் கருப்பசாமி 2 பேர்த்தையும் நான் திருமணம் நல்ல திருமணமாக நான் முடித்து வச்சேன். அதே போல் நல்லபடியாக பேரும் வாங்கணும்ல. அதனால தான் முதல்லையே பிரச்சனைக்கு மரண பயத்தை காட்டுனது. 2வது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு சரி பண்ணி கொடுத்து நான் சொன்னதையும் கேட்டு பேச்சை சுத்தமாக குறைச்சிடணும். சுத்தமாக பேச்சை குறைச்சிடணும். நான் நாளைக்கே நிப்பாட்டுங்கள. அடுத்த அமாவாசை இன்னும் பௌர்ணமி வரல, அடுத்த ஒரு 30 நாள் வர்றதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நாசுக்கு அவாய்ட் பண்ணிடு. முதல்ல முஸ்லீம்கிட்ட சுத்தமாக இருக்கக்கூடாது, சரியா? அடுத்தது இன்னொரு பொண்ணு, அவகிட்டமும் படிப்படியாக குறைச்சிரு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால் என் ஃபேமிலி பார்க்கணும் அப்படிங்கிறதுல நீ நாசுக்காக வெளியில் வந்துடு, சரியா? இல்லை அப்படின்னா பிரச்சனை மறுபடியும் வரும். இந்த 2 பேர் குடி. அதனால தான் உன் வீட்டுக்கிட்டவே பயத்தை காட்டினேன். இங்கேருந்து எந்த ஊர் போனேன் என்னை கேட்டு? அங்கே போனேன். என்னை கேட்டுட்டு நீ நேரம் எந்த ஊர் போனேன்? ஊட்டி போனையா? அப்போ எந்த பிரச்சனையும் கொடுத்தனா? இல்லை. இப்போ உன் வீட்டுக்கிட்டவே காட்டுனதுக்கு காரணம் நீ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு காரணம்தான். அதனால் கருப்பசாமி வீட்டுக்குள்ளே எந்த நியாயமும் நீ இது பேசாமல் படிப்படியாக குறைச்சிடணும். அடுத்த 30 நாளில் நான் பார்ப்பேன் ஒடியாந்து, சரியா? உன் வேலை என்னமோ நீ பார்த்துரு. நீ உனக்கு நல்லபடியாக டெய்லி 4 வண்டி உனக்கு ஃபைனான்ஸ் போடணும், நல்லபடியாக புது புது கஸ்டமர் வரணும். அத்தனையும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துற. இன்னையிலேருந்து அமாவாசை பௌர்ணமி தவறாமல் ஒரு ஆள் கனியில் மாலை, சரியா? ஒரு ஆள் எனக்கு ரோஜா பூ மாலை. இது நான் சொல்கிற டைம் வரைக்கும் போடணும். வர்ற ஆடி அமாவாசைக்கு நல்லபடியாக பேர் சொல்கிறதுக்கு நான் உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். அதே போல் நமக்கு வர்ற மக்களுக்கு கிடா வெட்டி அன்னதானம் போட்டுறணும், சரியா? அதை நீ பாங்கா வச்சுக்க. இதை நீ ஆஃபீஸில் கொண்டு வச்சிரு. நான் கருப்பசாமி நான் கூடவே இருக்கிறப்போ. கருப்பசாமி மறுபடியும் ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட் போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். இன்னும் முன்னாடி வா. உன் கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் உள்ளூரில் போய் பொழப்பத்தனம் பண்ணுவான், இல்லை வெளிநாடு போய் பொழப்பத்தனம் பண்ணலாமான்னு ஓடி போய் பார்த்தேன். இப்போ என் மகன் வெளிநாட்டில் இருக்கேன், அப்படியே இல்லையா? வெளிநாட்டில் போய் வருமானம் சம்பாதிச்சாலும் இப்போ கடன்லேருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை, அப்படியே இல்லையா மகளை? அதனால் கடன்லேருந்து உனக்கு கருப்பசாமி உன்னை காப்பாற்றி கொடுத்து இந்த இடத்துல பேர் வாங்குற அளவுக்கு கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி எனக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தில் கடன் ஆகிட்டே இருக்குது. அதனால் கடன்லேருந்து இன்னையிலேருந்து உனக்கு நான் மீட்டு கொடுத்து நீ எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு அடுத்து 13 மாதத்துக்குள்ளே நீ நினச்ச மாதிரி கடனை உனக்கு கட்டி கொடுத்தா போதுமா? கடனை கட்டி கொடுத்து நீ புதுசாக ஒரு சிக்கல் ஆகாமல் உனக்கு நல்லபடியாக உருவாக்கினா போதுமில்ல? போய் மறுபடியும் காலில் வந்துட்டு வா. நீ எதிர்பார்த்தது போலயே கருப்பசாமி சரி இன்னையிலேருந்து கடனை கட்டுறதுக்கு உண்டான முயற்சி எடுத்துடலாம், சரியா? இன்னையிலேருந்து கடனை கட்டிடலாம். என்னை கேட்காம எந்த கடனும் நீ வாங்கக்கூடாது, சரியா? அவனுக்கு வெளிநாட்டில் வருமானத்தை நான் இன்னும் அதிகப்படுத்தி கொடுத்து நல்லபடியாக கடனை கட்டி அடுத்த 13 மாதம் நீ சொன்ன மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா வருவானா? அப்படி தானே? 2 வருஷம் வர்றதுக்குள்ளே முழுசாக கடனை கட்டி உனக்கு உள்ளூர்லேயே நல்லபடியாக உனக்கு வேலையை அமைச்சு கொடுத்து குடும்பத்தோட ஒற்றுமையை எல்லாத்தையும் இருக்க வச்சா போதுமா? அமைச்சு தரவா. நான் தான் சொல்லிட்டேனே, நான் கருப்பசாமி கூடவே இருக்கிறேன்னு. கிட்டவா. எனக்கு வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு மாலை, எனக்கு ஒரு பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வந்துடு. அடுத்து 13 மாதத்துக்கு தவறாமல் அது மாதிரி என்னை பார்த்துட்டு போயிரு. அதுக்குள்ளே முழுசாக கருப்பசாமி உனக்கு கடனை கட்டி கொடுத்துட்றேன்.
அதே போல் உனக்கு சுத்தமாக எல்லா பிரச்சனையும் இருந்து நான் நல்லா இருக்கிறேன், அதை பற்றி கவலையே பட வேணாம். புதுசாக இப்போ நம்ம கட்டி 4 பேர்த்து போல் நல்லபடியாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு அதுக்கு போட்ட கடன்லேருந்து தான் மீண்டும் எந்திரிக்க வர முடியல. அதுதானே இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறம்போ, அது யார் கைப்படாமல் வச்சுக்க. இதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறேன். வர பௌர்ணமிக்கு என்னை வந்து பார், சரியா? கருப்பசாமி மறுபடியும் ஈரோடு போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, இப்போ வேலையில் இன்னும் முழுசாக ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை என்னடமானே. அதனால் இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு எண்ணி 21 நாளில் ஆரம்பிச்சிடலாம். இன்னையிலேருந்து 21 நாள் ஒரு நமஸ்தே பண்ணுறதுக்கு கார்த்திகை ஜோதிக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி சின்னதாக ஒரு ஆர்டர் வர்ற அளவுக்கு நான் கருப்பு உருவாக்குறேன். இப்போதைக்கு ஓப்பன் பண்ணிடு. அடுத்து 21 நாளில் உனக்கு சுத்தமாக எல்லா வேலையும் நிறைய வர்ற மாதிரி பண்ணி கொடுத்து ஆளுகளையும் அமைச்சு கொடுத்து நீ நினச்சது மாதிரி நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமில்ல. இடைஞ்சல் இருக்குதா அப்படின்னு ஓடி போய் பார்த்த இடைஞ்சல் இருக்குது. இருந்தாலும் இன்னையிலேருந்து அதை நான் கருப்பசாமி முழுசாக விலக்கி கொடுத்து உனக்கு நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து அதில் காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், அதுக்கப்புறம் செஞ்சிடும். அதுக்கப்புறம் காலத்துக்கும் பிரச்சனை இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதுமில்ல. அதைத்தான் சொன்னேன், ஜோதிக்குள்ளே சின்னதாக ஒரு ஆர்டர் வருண்டாமானே, இப்போதைக்கு ஆரம்பிச்சிரு, சரியா? அதுக்கப்புறம் 21 நாள் இன்னையிலேருந்து கணக்கு. அது முடிகிறதுக்குள்ளேயே நீ நினச்சது போல் அப்புறம் நிப்பாட்டாமல் ஓட்டிடலாம், சரியா? எந்த விபத்தும் நடக்காது இன்னையிலேருந்து. அதுக்குண்டான வேலையும் பண்ணிடலாம். நான் அவனுக்கு முதல்லையே எச்சரிக்கை கொடுத்துருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? இங்கே முருங்கம்பழத்துக்காரர் இருக்கானா இல்லையா? இங்கே வந்து உட்கார். உன் மகனுக்கு நான் என்ன சொன்னேன்? நான் 10 நாளுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? இப்போ என்னாச்சு தெரிஞ்சுக்க. உனக்கு நான் என்ன சொன்னேன்? உனக்கும் அதே எச்சரிக்கை தான் கொடுத்துட்டு போயிருக்கேன். அதனால் கவனமாக இருந்துட்டு அப்படின்னா தகப்பேன் காப்பாற்றிடுவேன், இல்லை அப்படின்னா சிக்கலில் தான் கொண்டு விடும். அதனால் நான் கருப்பசாமி முதல்லையே சொல்லியிருக்கேன், கவனமாக இருந்துட்டு அப்படின்னா எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நான் காப்பாற்றி கொண்டாந்துருவேன். வெளியில் எடுக்கிறதுக்கெல்லாம் கையில் வசதியெல்லாம் எதுவும் இல்லை, இருக்கா? அதனால் வேடிக்கை தான் பார்க்க முடியும். அதனால் கெட்ட வேறு ஒரு பக்கம். அதனால் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது, சரியா? அதனால் நான் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துட்றேன். இதை கொண்டுட்டு போய் இன்னொரு மகன் இருக்கான்ல, தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. இன்னும் கையை நான் சுத்தம் பண்ணி கொடுத்துட்றேன் போ. அதனால் கவனமாக இருந்துக்க. உனக்கு சொன்ன டைமுக்கு ஏதோ அவனுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதனால் ஒருத்தன் மாட்டிட்டான், அடுத்து நீ தான் கவனமாக இருந்துட்டீன்னா உனக்கு பிரச்சனை இல்லை. அவங்ககிட்ட நான் சொன்னேன் கவனமாக இருப்பா அப்படின்னு, கேட்கல. அதனால் அடுத்த ஸ்டெப் நீ கவனமாக இருந்துட்டீங்கன்னா தப்பிச்சு வெளியில் ஒடியாந்துடலாம். இல்லை அப்படின்னா பிரச்சனையோடு வந்தால் மறுபடியும் காப்பாற்றி கொடுத்துருவேன். அனுபவிக்கிறது நீ தான் அனுபவிக்கணும். அதனால தான் நானும் சொல்கிறேன், அனுபவிக்கிறது நீ தான் அனுபவிக்கணும். நான் காப்பாற்றுறது வந்தவன், பிரச்சனையோடு வந்தாலும் காப்பாற்றுவேன். முன்கூட்டியே கவனமாக இருடான்னு சொல்லிடுவேன். கவனமாக இருந்துட்டால் தப்பிச்சு போகிறது உன் விஷயந்தான். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு மஞ்சள் மண்டியில் நல்லபடியாக உனக்கு வருமானத்தை கொடுத்து நல்லபடியாக பழையபடி ஓனராகவும் உட்கார வச்சு நான் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிட்டேன், சரியா? அதை கொண்டு உன்னோட மஞ்சள் மண்டியில் வச்சிரு. இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. கருப்பசாமி உனக்கு நான் கூடவே இருந்து இன்னையிலேருந்து உன் பிரச்சனையை தீர்த்து கொடுத்துறேன். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. நான் சொன்னதில் கவனமாக உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு நீ வேக்கில் நேரத்துலேயே உன்னோட ஆலயத்துக்கு வந்துடு. 8 மாதத்துக்கு டைம் சரியில்லை, சரியா? அதில் கவனமாக இருந்துட்டீங்கன்னா அதிலேருந்து தப்பிச்சு ஒடியாந்துடலாம். இல்லைன்னா பிரச்சனையோடு என்கிட்ட வருவேன், நான் அதையும் சரி பண்ணி கொடுத்துட்றேன், சரியா? மஞ்சள் மண்டிகளை இன்னையிலேருந்து நான் கருப்பை முடிவு பண்ணிட்டேன். உன் மகனுக்கு மட்டும்தான் 8 மாதத்துக்கு டைம் கொடுத்துருக்கேன். இன்னையிலேருந்து உன் தொழிலுக்கு கவலை இல்லாமல் போ. நான் கூடவே வந்துடுறேன் போ. நான் தான் கூடவே இருப்பேன், அதை பற்றி கவலையே பட வேணாம். போய் உட்கார கூப்பிட்றேன்.